தாந்திரிகத்தில் சில மை தருவாங்க, கண்ணுக்கு மை வைப்பாங்க. அதே மாதிரி வண்டியில் பார்த்தீங்கன்னாலும் வைக்கோலை எரித்து ஒரு மை தான் கடையாணியில் அதை தடவுவாங்க. இந்த 3 மைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்க்கணும். இந்த வண்டியில் தடவுற மை தான் இந்த மையா அப்படின்னா அதே மை தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் அதனுடைய பவித்திரமும் அதனுடைய வீரியமும் மாறுகிறது. அதுதான் ரகசியம். தாந்திரிகத்தை கொடுத்துற அந்த மையம் ஒரே விதம்தான். யாக குண்டலத்திலிருந்து ஹோமத்தில் இருந்து எடுக்கிற மையம் ஒரே மை தான். ஆனால் அதனுடைய பவித்திரம் வேற, அதனுடைய ருத்ரம் வேற, அதனுடைய வேகம் வேற, அதை வேலை செய்கிற பவர் வேற. ஒரு இடத்துல உட்கார்ந்து அந்த மையினால் சிலதெல்லாம் சாதிக்க முடியும். கண்ணுக்கு இடுற மை குளிர்ச்சியானது, இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கக்கூடியது. நான் சொல்கிறது அந்த காலத்து மை. எதிரிகளை வெல்லக்கூடியது, எதிரிகளை வசப்படுத்தக்கூடியது. அந்த மையினால் எதிரிகள் இல்லாமல் போயிடுவாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்த காலத்தில் மை அழகுக்கு பயன்படுத்தினாங்க, ஆண்கள் கூட மையை பயன்படுத்தினாங்க. ஆனால் இப்போ இருக்கிறது உங்களுக்கு வெறும் அழகுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் மை வைக்கிறதில்ல, வேறு ஏதோ பேர் சொல்லி அதை பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி தான் தாந்திரீகத்தில் கொடுக்குற மை எதிரிகள் வசம் மட்டுமில்லை, பணவசியம், உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு கவசம். அதே மாதிரி தொல்லைகள், பில்லி சூன்யங்கள், வாஸ்து தோஷங்கள், துஷ்ட தேவதைகள் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு, நோய்களில் இருந்து போகிறதுக்கு, இப்படிலாம் இன்னும் சில பேர் அந்த வசியம் தெரிஞ்சவர்கள் அதையெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இந்த 3 மையும் அடிப்படை தத்துவம் ஒன்றாக இருந்தாலும் அதனுடைய பயன்பாடுகள், ரகசியம், இதையெல்லாம் வேறு. உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எப்படிப்பட்ட ஹோமங்கள் செஞ்சு, யாகங்கள் செஞ்சு, ருணரோக ஸ்தானத்தில் உள்ள கிரகங்களை சாந்திப்படுத்தி, அதற்கு உண்டான நவதானியங்களை பயன்படுத்தி அந்த நெருப்பில் இட்டு, அதில் இருந்து வகக்கூடிய அந்த புகையில் இருந்து மை எடுத்து வச்சுக்கும் போது அந்த வியாதிகள் கட்டுக்குள் அடங்கும். அதே மாதிரி தான் விரோதிகள், துரோகிகள், பச்சையாக உங்களுக்கு கூட இருந்து சாப்பிட்டுக்கிட்டு உங்கள் கூடயே இருந்து இருக்காங்க பாருங்கள். எப்பவுமே விரோதியை நம்பலாம், துரோகிகளை நம்ப முடியாது. ஆகவே அந்த காலத்தில் துரோகிகளை வெல்வதற்காக இந்த தாந்திரிகம் ரொம்ப பயன்பட்டது. ஆக கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள், மானசீகமான பிரச்சனைகள், தூக்கமின்மை, மனோபயம், ஏதோ ஒரு அசாதாரணமான நிழல் தெரியுது, பில்லி சூன்யங்கள், இதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த தாந்திரிக மை பயன்படுத்துது. ஒரு சின்ன மை தான், வைக்கோல்ல இருந்து எடுத்தது தான். ஆனால் அதனுடைய பயன்பாடு எப்படி இருக்கு பாருங்கள். இந்து தர்மம் ரகசியமானது, அதிசயமானது, அற்புதமானது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.